அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் சென்ற வாரம் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்தோட லெவல்ஸை பார்க்க போகிறோம். இதற்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம சந்தையை பார்க்குறோம். நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் கிடையாது. இது சந்தையை எளிய முறையில் நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது சிலரோட முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நான் எங்கு பை செய்வேன், எங்கு செல் செய்வேன், எப்படி நான் வியாபாரம் செய்வது, இதுதான் பலரின் கேள்வியாகவே இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய கண்ணோட்டத்தில் நான் யோசித்தேன். ஆனால் அதில் சில புரிதல்கள் சிலருக்கு இல்லாதனால இப்போ சில ஒரு நிமிடங்களில் நம்ம கொஞ்சம் அதை எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பை செய்யணும்னா அங்கே என்ன ஆகணும், நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கணும். நம்ம செல் செய்யணும் அப்படின்னா அங்கே என்ன ஆகணும், சப்ளை கிரியேட் ஆகும். இதுதான் லாஜிக். அப்போது டிமாண்ட் எங்கே கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா லோவில் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. செல் எங்கே, சப்ளை எங்கே அதிகமாக ஆகும்னா ஹையில் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்போது இவங்களோட போராட்டங்கள், இவங்களோட ஃபைட்டிங் தான் சந்தையோட மூமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடிப்படையாக தெரியும். அப்போது லோவில் டிமாண்ட் க்ரியேட் ஆகும், ஹையில் செல்லிங் கிரியேட். ஹையில் ஏன் செல்லிங் கிரியேட் ஆகணும்? அப்போது அங்கே வாங்குபவர்களை விட விற்பவர்கள் அதிகமாக வருகிறார்கள் என்பது அடிப்படை. லோவில் ஏன் சந்தை ஏறணும்? அப்போது அங்கே விற்பவர்களை விட வாங்குபவர்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒன்று. ஆனால் சந்தையில் மட்டும் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் ரெண்டு விஷயங்கள் மாறுபடும். அது என்னென்னா கவரிங். ஏன்னா சந்தையில் நம்மளுக்கு என்ன விஷயமாகுது, வாங்குபவர்கள் மட்டும் இல்லை, ஒரு பொருளை நான் வாங்கி மட்டுமே விற்பேன் அப்படிங்கிறது லாங் பொசிஷன். அப்போது இந்த லாங் பொசிஷன் இருக்கிற வரை இந்த லாஜிக் கரெக்ட், லோ ஹை லாஜிக் கரெக்டாக இருக்கும். ஆனால் சந்தையில் இன்னொரு வியாபாரம் இருக்குது. என்ன இருக்குது? ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இங்கே என்ன அர்த்தம், நம்ம கிட்ட கையில் இல்லாத பொருளை நான் முதல் முறையாக நான் பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது பை பண்ணி, அதற்கப்புறம் நான் கொண்டு போய் செல் பண்ணுறேங்கிறது லாங் பொசிஷன். ஆனால் என் கையிலேயே இல்லாத பொருளை நான் விற்பனை செய்து அதை நான் லாபத்திலோ இல்லை நட்டத்திலோ பை பண்ணுற முறை ஷார்ட் பொசிஷன் சொல்லுவோம். அப்போது இது இருக்கிறதுனால இவர்களுடைய நட்டத்தை, இவங்க லாபத்தை புக் பண்ணுறது ஷார்ட் கவரிங். ஏன்னா ஷார்ட் பொசிஷன் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 ரூபாய்க்கு விற்ற பொருளை 10 ரூபாய்க்கு கொண்டு பை பண்ணுறாங்க அப்படின்னா இது ஷார்ட் செல்லிங்கில் அவங்களுக்கு ப்ராஃபிட்னு அர்த்தம். இது கவரிங். ஆனால் 20 ரூபாய்க்கு விற்ற பொருளை 30 ரூபாய்க்கு போய் பை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க 10 ரூபா நஷ்டத்தை புக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவங்க நஷ்டத்தை புக் பண்ணாலும் அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா பை தான் பண்ண போகிறார்கள். அப்போது இந்த இடம்தான், இந்த பிரச்சனை தான் நிறைய இடத்துல கவரிங்கில் மாட்டிக்குது. அப்போது சந்தை நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது இந்த ஹையை அண்டு லோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் இருக்க போகுது. ஆனால் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவோம், இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும்போது இதை கீழே இங்கே ஷார்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், திருப்பி மீண்டும் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் லாங் பொசிஷனில் இருப்பாங்க, இந்த லோவை கட் பண்ணி கீழே போகும்போது அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போ பொசிஷனை கட் பண்ணும்போது செல் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், மார்க்கெட் கீழே போகும். அப்போது இந்த 4 நிகழ்வுகள் சந்தையில் பங்கேற்கிறனால தான் நிறைய புரிதல்கள் மாறுபடுகிறது. இதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது பொருளாதாரவியல் எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருள் டிமாண்ட் இப்படி போகும். அதாவது அந்த பொருளின் உற்பத்தி கம்மியாக சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா அந்த பொருளோட ப்ரைஸ் என்ன ஆகும்னா அதிகரிக்கும். இதுதான் மெத்தட். ஆனால் இதுவே சப்ளை ஜோனில் நம்மளுக்கு சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் இறங்கும். இதுதான் லாஜிக். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளோட சப்ளை அதிகமாக அதனுடைய விலை குறையும். இது நம்மளுக்கு ஹை, அதாவது மார்க்கெட்டோட சப்ளை செயின்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகும், அதிகமான சப்ளை இருக்கும்போது ப்ரைஸ் குறைகிறது. ஓகே,
இது டிமாண்ட் ஜோனோட மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, சப்ளை நம்மளுக்கு சப்ளை வந்துட்டு குறைவாக இருக்க ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது லாஜிக். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இரண்டு இணையருக்கு பேர் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல சப்ளையும் டிமாண்டும் சமமாக இருக்கும். இது எப்படி எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னா, என்கிட்ட இருக்கிற வருமானம் வந்து 10,000 ரூபாய், எனக்கு வந்து 10,000 ரூபாய் வந்துட்டு எனக்கு இன்கம். இந்த 10,000 ரூபாய்க்கு குறைவாக நான் வந்து எக்ஸ்பென்ஸ் செய்கிறேன், செலவு செய்கிறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு வந்துட்டு சேவிங்ஸ் அதாவது சேமிப்பு அதிகமாகும். இதே நான் 10,000 ரூபாய்க்கு அதிகமாக நான் எக்ஸ்பென்ஸ் செய்கிறேன்னா நான் கடன் வாங்க வேண்டும். அப்போது என்னோட 10,000 ரூபாய்க்கு நிகழ்வுக்கு 10,000 ரூபாய் நான் செலவு செஞ்சிட்டேன்னா எனக்கு சேமிப்பும் இல்லை கடனும் இல்லை. அந்த இடம் தான் பிஇபி, ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதாரவியல்ல. அப்போது இந்த இடம், இந்த புள்ளிக்கு மேலே விலை உயருது அப்படின்னா என்ன அர்த்தம், சப்ளை குறையுது அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டுக்கு கீழே விலை குறையுது அப்படின்னா சப்ளை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது சப்ளை அதிகமான விலை குறையும், சப்ளை குறைந்தால் நம்மளுக்கு வந்து விலை உயரும் அப்படிங்கிறது இங்கே லாஜிக். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு பொருளோடைய ரேட்டுக்கும் ஹை அண்டு லோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த பொருள் ஹையிலிருந்து இறங்குறதுக்கு காரணம் என்ன, அப்போது அதனுடைய சப்ளை அதிகமாக இருக்குது, அதனால் விலை குறையுது. லோவிலிருந்து ஏன் ஏறுது, அப்போது இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் நீங்கள் எளிமையாக நீங்கள் கணக்கிடலாம், இல்லை உங்களோட பயிற்சி மூலிமா பங்கேற்கலாம். உங்களோட பயிற்சினா என்கிட்ட பயிற்சி மேற்கொள்ளணுங்கிற இதில் நான் எப்போவுமே சொல்லலை, நீங்கள் சுயமாக கூட நீங்கள் உங்களோட தேடலில் கண்டுபிடிக்கலாம். அப்போது ஒரு ஹை 100 ரூபாய் ஒரு ஹை இருக்குது, ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு 100 ரூபாய் ஹை இருக்குது, 50 ரூபாய் லோ இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இதனுடைய மூமெண்ட் ஹையிலிருந்து லோலிருந்து. அப்போ இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னவாக இருக்கும், இந்த கேப் 50, 50ல் பாதி 25. அப்போ இந்த 25 குறைந்த நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க, அதிக நம்பரோட மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 75 அப்படின்னு வரும். ஏன்னா தினந்தோறும் ஓப்பனில் இருந்து தான் ஹை லோ கிரியேட் ஆக போகுது. இந்த ஹை லோக்கு உண்டான பிரேக் ஈவன் பாயிண்ட் 75. அப்போ 75க்கு மேலே இருக்கிற வர அவங்களுக்கு என்ன ஆகும், சப்ளை குறைவாக இருக்குன்னு அர்த்தம். 75க்கு கீழே இருக்கிற வர என்ன அர்த்தம், இவங்களுக்கு வந்துட்டு சப்ளை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறது அடிப்படை. இதுதான் நான் உறுதியை சொல்ல வரல, இது அப்படி தான் அமையலாம் அப்படிங்கிற நோக்கத்தில், அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க அப்படின்னு இதை சொல்கிறோம். அப்போ இதுக்குள்ளே உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒன்று. ஏன்னா லோவில் தான் டிமாண்ட் கிரியேட் ஆக போகுது, ஹையில் தான் செல் கிரியேட் ஆக போகுது. ஓகே, அடுத்தது ஓப்பன் அப்படிங்கிற ஒன்று நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ஹை ஒன்று கிரியேட் ஆக போகுது, லோ ஒன்று கிரியேட் ஆக போகுது. இதுதான் பேசிக் இங்கே இருந்தால். அப்போ டெய்லி ஒரு தினசரி ரேஞ்ச் நம்மளுக்கு என்னவாக இருக்க போகுது, நிஃப்டினா நம்மளுக்கு 100 புள்ளியிலிருந்து 200 புள்ளிகளுக்குள்ளே இருக்கணும். இது வந்து நீங்கள் என்னென்னா உங்கள் பேக் டெஸ்ட்டில் தான், வரலாறு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எடுத்து தான் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். அது நீங்கள் தான் தேடணும். அப்போ தான் வந்துட்டு இது தினந்தோறும் எடுங்க, ஒரு 30 நாள் 50 நாளைக்கு எடுங்க, இந்த ரேஞ்ச் என்னவா இருக்குன்னா அப்போ சராசரியோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ சராசரியான மூவ்மெண்ட் இது நடக்க போகுது. அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓப்பனுக்கும் இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் மாறுபட போகுது. அப்போ ஓப்பனை வந்து அடிப்படையாக வச்சுக்கோங்க. அப்போது ஓப்பன்லேருந்து இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ ஓப்பனுக்கு மேலே 25 புள்ளி நம்மளுக்கு ஏற்றம் இருக்குது அப்படின்னா, இந்த ஹைக்கு மேலே ஒருத்த போகலை அப்படின்னா அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும், 100 புள்ளிகளோட ரேஞ்ச் நம்மளுக்கு வேணும். அப்போ 25 புள்ளி ஓப்பனுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ 75 புள்ளிகள் ஓப்பனுக்கு கீழே தான் அந்த ரேஞ்ச் கொடுத்து ஆகணும். அதுதான் லாஜிக். அதனால தான் நம்ம ரேஞ்சை வந்து ஓப்பன் அடிப்படையில் தேர்ந்தெடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த 25 புள்ளிகளுக்கு மேலே ஏன் போகாது அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இது ப்ராபபிலிட்டி தான். அப்போது நீங்கள் சந்தை வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே ஒருத்தர் 25 புள்ளிகள் ஏறிட்டு அந்த ஓப்பனுக்கு கீழே நிலை பெற வர நம்ம என்ன அர்த்தம், இந்த ஹையை கடக்காவிட்டால், இது கடக்காது நம்ம தீர்மானிக்க முடியாது, இது நீங்கள் பேக் டெஸ்ட்டில் தான் நீங்கள் வந்துட்டு எடுத்தாகணும்.
அப்போது இந்த 25 புள்ளிகள் இவன் பிரேக் அவுட் ஆகலை, மேலே பிரேக் அவுட் ஆகாத வர மார்க்கெட் 25 புள்ளி தான் ஓப்பனுக்கு மேலே ஹை நம்மளுக்கு தெரியும். அப்போ மீதி 75 புள்ளி நம்மளுக்கு கீழே தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்படி திருப்பி கீழே இங்கே 25 புள்ளி வந்துட்டான், இங்கே 25 புள்ளி, அப்போ என்னாச்சு 50 புள்ளி, அப்போ மொத்தம் 100 புள்ளியோட இது இருக்க போகுது. அப்போது ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் மேலேயும் போக முடியாது, இந்த லோ பிரேக் பண்ணாமல் கீழேயும் போக முடியாது. அப்போ இந்த 50 புள்ளியோட ரேஞ்ச் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த லோக்கு கீழே கிரியேட் ஆகுதா, இந்த ஹைக்கு மேலே கிரியேட் ஆகுதா. அப்போ ஏதோ ஒரு பக்கத்தை ட்ரேட் பண்ணி நீங்கள் இந்த ஓப்பனையோ இல்லை ஹையோ ஸ்டாப் லாஸாக போட்டு அதனுடைய ட்ரெண்டை நீங்கள் கண்டினியூ பண்ண விடணும். அப்போ ட்ரெண்டுனா என்ன, ட்ரெண்டுனா என்ன, வாலட்டைல்னா என்ன, இதுதான் கோயில். இந்த ட்ரெண்டுங்கிறது நீங்கள் ஹைவேஸில் போகிற மாதிரி, ஏதாச்சும் ஒரு ஊருக்கு ஹைவேஸில் போகிற மாதிரி. வாலட்டைலுங்கிறது இருக்கிற இடத்துல இருந்தே சுற்றி 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 நீங்கள் உங்கள் இடத்துக்கு போகிற மாதிரி. அப்போது ஹைவேஸில் போகும்போது என்ன ஆகும், பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கிற இடத்த போவீங்க, ரிவர்ஸே வரமாட்டீங்க. இப்போது இந்த இடம் தான் கொஞ்சம் புரிதல் வேணும். இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று போட்டிங்கன்னா அது 80% பிரேக் ஆகாது. ஏன்னா அது ட்ரெண்ட் மார்க்கெட், அது மேலே போனால் மேலே போகும், கீழே போனால் கீழே போகும். அப்போ ஏதாச்சும் ஒரு வர்த்தகம் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகாது. ஆனால் வாலட்டைல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நைட் என்ன பண்ணுவீங்க, காலையில் வந்துட்டு வேலைக்கு போவீங்க, திருப்பி மாலை வந்துட்டு விட்டு வேலையை விட்டு இங்கே வீட்டுக்கு வருவீங்க, திருப்பி போவீங்க, இது வருவீங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல விரத்தி அடைஞ்சு இந்த வேலையே எனக்கு வேண்டான்ட்டு நீங்கள் வேற ஒரு வேலையை தேடி போவீங்களே, அதுதான் பிரேக் அவுட். இல்லை வீட்டுக்கு திருப்பி போய் இந்த வீட்டுக்கு நான் வர முடியல அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு இந்த வீடே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போவீங்க, அந்த வெறுப்பாயி, அதுதான் பிரேக் அவுட். அப்போ இந்த பிரேக் அவுட் ஆகும்போது தான் சந்தையோட, ஏன்னா நீங்கள் எப்பெல்லாம் வந்துட்டு விரத்தி அடையிறீங்களோ அதனுடைய தன்மையை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக வேலை செய்வீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்படைஞ்சிட்டிங்கன்னா அந்த வெறுப்பு மேலே கோபமாக மாறி அதுக்கு தகுந்த மாதிரி வருவீங்க, அதுதான் பிரேக் அவுட். அப்போ இந்த பிரேக் அவுட் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இது. அப்போ ட்ரெண்ட் மார்க்கெட்டில் என்ன ஆகும், அது ஸ்லோவாக நீங்கள் நினச்ச மாதிரி டார்கெட் ஈஸியாக ரீச் பண்ணும். அப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணால் லாஸ் அதிகமாக போகுது. அப்போது ட்ரெண்ட் மார்க்கெட்னா என்ன, வாலட்டைல் மார்க்கெட்னா என்ன, அப்போது இதை பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வர்த்தகம் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த விஷயம், நம்ம அட்டவணையை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அட்டவணையில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 16,100லிருந்து 16,300 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டேன்னா அதை கணக்கீட்டு அடிப்படையில் சொல்லிட்டேன். அப்போ என்னவா மாறும், கீழ் பாட்டம் வந்து சப்போர்ட்டாக மாறும், மேல் பாட்டம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக மாறும். அப்போது இதனுடைய நடுநிலை என்னவாக மாறும், 16,200 மாறிடும். அப்போது 16,200க்கு மேலே போனால் இந்த 16,300க்கு 100 புள்ளி, 16,200லிருந்து 16,100க்கு போனாலும் 100 புள்ளி. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16,200லிருந்து, ஏன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நான் போட்டு அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உடனே நீங்கள் 16,200 தேர்ந்தெடுத்தீங்கன்னு திருப்பி கொஸ்டின் வரக்கூடாது. அப்போது நான் 16,200க்கு மேலே நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு இந்த 100 புள்ளி தான் கிடைக்கும். ஆனால் 16,300லிருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த 16,100 மட்டும் வந்ததுன்னா 200 புள்ளி இருக்குது. இதுதான் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்கிறது. எனக்கு இந்த 100 புள்ளி மட்டும் போதுன்னா எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும், எனக்கு இது முழு 200 புள்ளி வேணும். அப்போ சப்போஸ் இங்கிருந்து சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்புதுன்னா இந்த 200 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். சார் அந்த 200 பாயிண்ட் எப்படி கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், திடீர்னு 10 பாயிண்ட் ஏறிட்டு இறங்கலாம் அப்படின்னு கூட தோணலாம். இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான், ப்ராபபிலிட்டி தான். அப்போ இங்கே சப்போர்ட் எடுத்தால் இந்த அளவுக்கு எனக்கு டார்கெட் கிடைக்க வரைக்கும், அப்போ இந்த டார்கெட் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடுவேன் நீங்கள் தான் இது பண்ணணும். ஏன்னா சந்தையை பொறுத்தவரை இதுதான் சரி அப்படின்னா எல்லாருமே அதை மட்டும் செஞ்சுடுவாங்க. அப்போது சந்தையை பொறுத்தவரை எது வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம பார்வையில் எனக்கு ப்ராஃபிட் எங்கே அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 200 பாயிண்ட்டும் இந்த 200 பாயிண்ட்டு தான் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு. ஆனால் இந்த நடுநிலையிலிருந்து ட்ரேட் பண்ண எனக்கு 100 பாயிண்ட்டு இந்த 100 பாயிண்ட்டு தான் வாய்ப்பு. அந்த 100 பாயிண்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது அதுவும் தெரியாது, போனால் அதுதான் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த ப்ராபபிலிட்டியில் நான் எங்கே பை பண்ணுவேன் எங்கே செல் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியணும். அப்போ சப்போர்ட்னா கண்டிப்பாக லோலேருந்து ஏற தொடங்குச்சுன்னா அதுதான் சப்போர்ட். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பையை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஹையிலிருந்து ஏன் இறங்குதுன்னா அது ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். இது வந்து லாஜிக். அப்போ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் என்னென்ன முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இதை வந்து நம்ம மீண்டும் வந்துட்டு
இதில் எங்கே வியாபாரம் பண்ணுவோம் எங்கே வியாபாரம் பண்ணணும் இதுக்குள்ளே தான் வியாபாரம் பண்ணி ஆகணும், வேறு எங்கே நம்ம வியாபாரம் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய தன்மை இது பண்ணிக்கோங்க. இதற்கு அப்பாற்பட்டு விளக்கங்கள் நம்ம கொடுக்கணும்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பேங்க் நிஃப்டியோடது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரத்தின் ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஓப்பன் 33,558, 43 புள்ளிகள் ஓப்பனுக்கு கீழே, ஓப்பனுக்கு மேலே 1704 புள்ளிகள். அப்போ இது என்ன ஆகுது, ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிருக்கு. ஏன்னா ஒரே ஒரு டைம் தான் கீழே வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேல்முகம் தான் இருந்திருக்கு. அப்போ இதை ஸ்டாப் லாஸாக போட்டு பை பண்ணவங்களுக்கு இந்த 1700 புள்ளி கிடச்சிருக்கும். ஆனால் இந்த 1700 புள்ளி இப்போ இன்றைக்கி சொல்கிறீங்க அன்றைக்கி சொல்லலைன்னு கூட நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது ஓப்பனோட அடிப்படையில் தான். அப்போ ஓப்பனுக்கு கீழே இவ்வளோ இறங்கியிருக்கானா ஓப்பனுக்கு மேலேனா எவ்வளோ இருக்குது அமையும் அப்படிங்கிறது பேக் டெஸ்ட் எடுங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் இங்கே தான் பை பண்ணுவேன் இங்கே தான் செல் பண்ணுவேன்ட்டு நான் எதுவுமே சொன்னது கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சந்தை எப்படி எளிமையாக பார்ப்பது அப்படிங்கிறது தான், அடிப்படையோடு பார்ப்பது தான் என்னோட நோக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதனால் நீங்களாக ஒன்று தேடி தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நீங்கள் சமைக்கிறது எப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்களாக சமைச்சு எப்போ வேணாலும் டேஸ்ட்டாக சமைக்கலாம், டேஸ்ட் இல்லாமையும் சமைக்கலாம். ஆனால் நான் ஒரு சமையல் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அது எப்போதும் உதவாது அப்படிங்கிறது உங்கள் மனசில் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியாததுனாலும் கூட நீங்கள் சொல்லலை, உங்களாலேயே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் அடையாதனாலும் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணல அப்படின்னு கூட உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அதனால் நினைக்கிறவங்களில் என்னுடைய இது வந்துட்டு அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறதுக்கு உண்டான உதவிகள் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதனால் நான் ஜெயிச்சிட்டேன் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா நான் எடுக்கிற முடிவுகளுக்கு மேலே நீங்கள் சிறப்பாகவும் எடுக்கலாம், அந்த முடிவு எடுக்காமையும் இருக்கலாம். அனைத்துமே உங்களோட தனித்திறனை அடிப்படையாக கொண்டது. அதனால் நான் ஜெயிச்சிட்டேன் நீங்கள் வாங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களை ஈர்க்கறதுக்கு சமம், அது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இது. அதற்கு மேலே யார் என்ன எழுதினாலும் அதற்கு எனக்கு இதில் அவங்களுக்கும் ஒரு மரியாதை வச்சு, எனக்கு தவறாக என்னைய சித்தரிக்கப்படவர்களுக்கும் கூட அவங்களுக்கு ஒரு மதிப்பளித்து நான் பதிலளிக்கிறேன், அவ்வளோதான். சிலர் வந்துட்டு அவங்கள மதிக்காதீங்க, அவங்களுக்கு ஒன்றா பதில் நீங்கள் கொடுக்காதீங்க, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் ஆகலான்னு கூட சொல்கிறாங்க, அவங்களுக்கும் மதிப்பளிக்கிறேன். அதனால் வந்துட்டு விளக்கங்கள் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் யோசிங்க. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் வித்தியாசத்தில் நம்மளுக்கு 70 பாயிண்ட் பிரீமியத்தில் இருக்குது. இப்போ அட்டவணைப்படி 35,000 கால் 35,000 புட். அப்போ இது என்னென்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, 35,000 காலும் புட்டும் ரைட்டிங் பண்ணதாகவும் கூட எடுத்துக்கலாம், இல்லை பை பண்ணதாகவும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் ரேஞ்ச் நம்மளுக்கு இது நடுநிலை கோடு. 35,000ங்கிறது மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. 35,000 கால் நம்மளுக்கு 408 ரூபா. அப்போ 35,400 டாப், அவ்வளோதான். அதை காலை ரைட் பண்ணுங்க. 35,000 புட்டு 280 ரூபா. அப்போ என்ன ஆகும், 34,720. அப்போ இதை காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம், இங்கே புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படுறேன். இந்த ரெண்டு பிரீமியத்தை சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு 680 புள்ளிகள். அப்போது 35,680 34,320 அப்படிங்கிற புள்ளி, இது அவ்வளோ எளிதாக பிரேக் அவுட் நடக்காது. இது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. இதற்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம். அந்த முதல் குறுகிய எல்லை சொன்னதுக்குள்ளே மார்க்கெட் வால்டைலில் தான் இருக்க போகுது. அந்த வால்டைல் செஷன் தான் இதுதான், இதுக்குள்ளே மார்க்கெட் வால்டைலாக இருக்க போகுது. இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளும். அதனுடைய எல்லை 35,688, 34,312. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்லா பயந்தே ஆகணும், இதற்கு கீழே போனாலும் நல்லா பயந்தே ஆகணும். அப்போ இதற்கு தான் நம்ம இது பண்ணுறோம். இது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35,239, 35,408, 35,675. சப்போர்ட் லெவல் 34,941, 34,720, 34,373. அதனால் சந்தையை அடிப்படையாக உணர்ந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அடிப்படையை கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அட்வான்ஸ்டு லெவல், அதாவது கிராஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிம்டம்ஸ் கிரியேட் ஆகிறது, அதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் வியாபாரம் பண்ணிங்கன்னா லாஜிக் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்காது. அதனால் நீங்கள் அடிப்படையை கற்றுக்கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அந்த அடிப்படையை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில். அது ஜூலை 15ஆம் தேதி வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.